ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மங்கள் கோல்டு ஸ்கீம் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்களுக்காக இது போடுறேன். இது வந்து ஆன்லைன்லேயும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்கீமில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தை சேமிக்க தங்கமான சேமிப்பு திட்டம். இந்த குலுக்கல் முறை, போனஸ் முறை, அந்த மாதிரி அன்பளிப்பு, ஸோ அந்த மாதிரி திட்டம் வந்து இருக்குது. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அச்சய சீட்டு. இது வந்து கிராம் பேஸ் ஸ்கீம் தான். இப்போ வந்து நம்ம கோல்டு ரேட்டு, அமௌண்ட்டு, வெயிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்லேயும் சேவ் ஆகுது, வெயிட்லேயும் வந்து சேவ் ஆகுது. இப்போ 4500 அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் 10,000 கட்டுறீங்க அப்படின்னா 2 கிராம் வந்து நமக்கு வந்து சேருது. 2.250 கிராம் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. இதே 4500 அன்னைக்கு கோல்டு ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5000 கட்டுறீங்க அப்படின்னா அன்னைக்கு கோல்டு வெயிட் என்னவா இருக்கோ ஸோ அது வந்து சேவ் ஆகுது. இந்த அமௌண்ட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10,000, 2000, 5000, 1000. ஸோ இந்த 4 அமௌண்ட் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இது வந்து 15 மாதம் வந்து சீட்டு. ஸோ இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு கிராம் ரேட் வந்து எவ்வளோ இருக்கோ ஸோ அது வந்து அமௌண்ட்லேயும் சேவ் ஆகும், நமக்கு வந்து வெயிட்லேயும் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1000, 2000, 5000, 10,000 இந்த 4 அமௌண்ட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். இதுக்கு கிஃப்ட் அமௌண்ட்டு ஒன்று அப்படி தராங்க. பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1000 கட்டினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 500 வந்து கிஃப்ட்டு வந்து தராங்க. இப்போ நீங்கள் 2000 கட்டுறீங்க, அதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 1000. ஸோ அதுக்கு நமக்கு கிஃப்ட்டு தராங்க. இந்த கிஃப்ட்டு வந்து நம்ம வந்து அமௌண்ட்டாக வந்து வாங்கிக்க முடியாது. நீங்கள் வந்து மங்கள்லேயே வந்து பாத்திரக்கடை இருக்குது, ஸோ ஃபர்னிச்சர் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது. ஸோ வெள்ளி பொருட்கள், தங்க பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 500 வந்து திங்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த 500 வேண்டாம், இந்த போனஸ் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வந்து கிராமில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 500 என்ன மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுதோ ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் கோல்டு, சில்வர் கூட நீங்கள் பை கூட பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனால் அமௌண்ட்டாக வந்து நமக்கு தரமாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 18% வந்து வேஸ்டேஜ் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து தராங்க. இதில் சூப்பரானது பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ திருச்சி, அந்த தஞ்சாவூர், நாமக்கல், புதுக்கோட்டை, ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்களும் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன்லேயும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப் மூலியமாக நீங்கள் அது மூலியமும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து தங்க காசு, வெள்ளி, வைரம், ஸோ எது வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி கூட நமக்கு கிடையாது. ஸோ நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு இது பண்ணுறோமோ, எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ ஸோ அந்த கிராமுக்கு நீங்கள் அழகாக வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் இல்லை. ஸோ நிறைய கடையில் வந்து நம்ம எப்படியும் செய்கூலி சேதாரம் வந்து இல்லாமல் இருக்கும், ஆனால் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியதில்லை. கூகுள் ஆப்பில் போயிட்டு நீங்கள் மங்கள் வந்து மொபைல் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அச்சய சீட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ செகண்ட் வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா தங்க மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 days வந்து இப்போ நம்ம ஒரு நகை எடுத்துட்டோம். ஸோ அந்த நகை வந்து எனக்கு பிடிக்கலை, வீட்டில் பிடிக்கலை, இல்லை அம்மா அப்பாவுக்கு, தாத்தா பாட்டி, ஸோ யாருக்கும் பிடிக்கலை, இல்லை நமக்கே பிடிக்கலை அப்படின்னா 3 நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. 3 நாள் அப்புறமேட்டுக்கு அந்த நகையை வந்து நம்ம 3 நாள் முன்னாடி வந்து நம்ம நகையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற கடையில் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படி சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து நம்ம போடலாம். ஸோ 1 டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதில் ஸ்டார்டிங்கே பார்த்திங்க அப்படின்னா 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதில் அட்வான்ஸ் பே அப்படின்ற மாதிரி 11 month ஸ்கீம் தான். இதில் 6 month வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 6% தான் வேஸ்டேஜ் தருவாங்க. இதே நீங்கள் 7th month டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 7% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. இதே நீங்கள் 8th month வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா
8% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஃபுல்லாக 11 மந்த்தும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் கீழே இருக்க எல்லா பொருளுமே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம். இதுலேயும் வந்து ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நீங்கள் 11 மந்த்து வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இதே நீங்கள் வந்து 10th மந்த்து வந்து நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமேட்டு இதில் வந்து மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி, ஸோ இதில் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாது. செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே வந்து நம்ம பே பண்ணியதில்லை. ஸோ நீங்கள் கிராம் ரேட்டுக்கு அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து கோல்டு காயின் இல்லைன்னா ஜுவல்ஸ் எதுனாலுமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஓல்டு ஜுவல்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு கூட நீங்கள் நியூவாக வந்து புது ஜுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். நீங்கள் வைக்கிற அந்த கோல்டு நீங்கள் கொடுக்குற நகை வந்து 916 இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்கீமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அமௌண்ட்டாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கோல்டு வந்து வச்சுருக்கீங்களா, ஓல்டு ஜுவல்லரி, ஸோ அதுவாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுக்கள், போனஸு, அப்புறம் அன்பளிப்பு, இந்த மாதிரி ஒரு சேமிப்பு திட்டம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூ அமௌண்ட் தான் நம்ம இது பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். ஒன்று வந்து 500 இன்னொன்று வந்து 1000 வந்து நம்ம அது வந்து ஜாயின் பண்ண முடியும். இது வந்து 20 மாதம் வந்து ஸ்கீமு. எல்லாத்துலேயும் வந்து 10 மந்த்து, 6 மந்த்து, 11 மந்த்து ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 20 மந்த்ஸ் ஸ்கீமு எப்படி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து 15ஆம் தேதி வந்து குலுக்கல் முறையில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி போனஸ் வந்து தருவாங்க. 1000 ரூபா இல்லைனா வந்து 2000 ரூபா, 2 இதில் வந்து உங்களுக்கு போனஸ் வந்து தருவாங்க. நீங்கள் 500 ரூபா வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா போனஸ். இதே 2000 ரூபா நீங்கள் 1000 ரூபா இதில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா 2000 ரூபா உங்களுக்கு போனஸ் வந்து தருவாங்க. 15ஆம் தேதி போல் இந்த மாதிரி குலுக்கல் முறை வந்து தருவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 மாதம் ஸ்கீம் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களா, இப்போ வந்து நீங்கள் 3ஆவது மாதமே வந்து உங்களுக்கு வந்து சீட்டில் வந்து உங்கள் பேர் வந்து விழுந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஒரு இப்போ 500 ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா இருக்குல்ல, ஸோ 1000 ரூபாவோட சேர்த்து நீங்கள் வந்து பொருள் படுத்துக்கலாம். அந்த 20ஆவது மாதம் முடியும் போது அந்த 1000 ரூபாவும் சேர்த்து வரும். இதே 20 மாதம் உங்கள் குழுக்களில் உங்கள் பேரே இல்லை, ஸோ 3ஆவது மாதமே உங்களுக்கு குழுக்களில் வந்து உங்கள் இது வந்து உங்கள் நேம் வந்து வந்துருச்சு. ஸோ அங்கேயே வந்து நம்ம போய் பார்க்கலாம் குழுக்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லைனா வந்து நீங்கள் வந்து அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்திருக்கும். உங்கள் மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பீங்களா, உங்களுக்கு ஓடிபியில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ எப்படி வந்து குழுக்களில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ 3rd மந்த்தே வந்து நீங்கள் குழுக்களில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அப்படி செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு போனஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா வந்து தருவாங்க. இதே வந்து 20 மாதமும் கட்டி முடிச்சுட்டு உங்கள் பேர் எதுவுமே குழுக்களில் வரல அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து கட்டிட்டீங்க. 20 மாதமும் வந்து 500 ரூபா இல்லைனா 1000 ரூபா கட்டுறீங்க. அப்படி பண்ணினீங்க அப்படின்னா ஃபைனல் உங்களுக்கு கடைசி மாதம் வந்து ஒரு 1000 ரூபா வந்து போனஸாக தருவாங்க. உங்களுக்கு குழுக்களில் விழுந்துச்சு அப்படின்னா போனஸ் வந்து 2000 ரூபாங்க. குழுக்களில் வந்து போனஸ் விழலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்னிச்சர் இல்லை வீட்டு உபயோக பொருட்கள், பாத்திரம் எதுனாலுமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மங்களில் வந்து எல்லாமே வந்து இருக்குது, எல்லா பொருளுமே இருக்குது. கிஃப்ட் ஐட்டம் கூட நிறைய வந்து இருக்குது. ஸோ நமக்கு எந்த கிஃப்ட் வேணுமோ நம்ம வந்து அதை வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் எது பொருள் வேணாலும் அங்கே மங்கள்லே கேட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அமௌண்ட்டாக வந்து நமக்கு தரமாட்டாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்திங்க அப்படின்னா குழுக்கள், இந்த போனஸு, அந்த மாதிரி தான் இந்த ஒரு திட்டம் இருக்குது. இந்த 3 திட்டத்துலேயும் வந்து பெனிஃபிட் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சூப்பரான ஸ்கீம் தான் இந்த மங்களில். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதில்லை, செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஸோ நம்ம என்ன நகை இது பண்ணுறோம் அப்படின்னா என்ன அமௌண்ட்டுக்கு கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு இல்லை அந்த கிராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மற்ற கடையில் மாதிரி 50% இது பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ மங்களில் ஸ்கீம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்து கடையில் போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஆப்லாம் தனியாகவே இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதிலே வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கலாம்.
ஓகே, இந்த 3 ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி மங்களில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸோ நான் சீட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றது அதையும் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.